ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாமையே உங்கள் வீட்டு நல்ல மனமாக இருக்கணுமா? அப்போ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லெமனை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோடையே வந்து 2 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் அடுப்பில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டாவே போதும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த லெமன் இருக்கிற சாறு எல்லாமே வெளியே வந்துடும். நீங்கள் வந்து இப்போ கைட்டு நல்லா வந்து கசக்கி விட்டிங்கன்னாவே அதில் உள்ள எலுமிச்சம்பழத்தில் உள்ள சாறு எல்லாமே வந்துடும். அந்த கிராம்பில் உள்ள அந்த மணமும் வந்து அந்த தண்ணியில் வந்து அப்படியே உள்ளே வந்து பரவிடும். இப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா புளிஞ்சதுக்கப்புறம் கீழே எடுத்து போடுங்க. இப்போ வந்து தண்ணியை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வச்சு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாவே வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் சமைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கவுச்சு ஸ்மெல் அடிக்கும். அப்புறம் வந்து என்ன ரீசனே தெரியாது, மழை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கவுச்சு ஸ்மெல் அடிக்கும். அப்புறம் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அப்படி இருக்கிற சமயத்துலலாம் நீங்கள் வந்து அதுக்காக ரூம் ஸ்ப்ரே வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே வீட்டில் வந்து நல்லா வந்து லெமன் ஸ்மெல் அடிக்கும். எந்த ஒரு கேடும் கிடையாது. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து என்னுடைய ஜன்னல் பக்கத்தில் உள்ள ஸ்க்ரீன் பக்கத்துலலாம் வந்து இந்த தண்ணியை வந்து அந்த ஸ்க்ரீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபேன் போடும்போது அது வந்து நல்லா வந்து ஸ்மெல் ரூம்குள்ளே ஃபுல்லாக வந்து சுற்றிக்கிட்டே வரும். அதேமாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு சிங்க் வந்து ரொம்ப வந்து வலுவழுப்பு தன்மையாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப வந்து எண்ணெய் பிசுப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% நல்ல ஒரு ரிசல்ட் தரும். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு மிச்ச மாவு கோதுமை மாவு இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கீழே தூக்கி போடாதீங்க. இதேமாதிரி டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், போட்ட உடனே வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கில் இருக்கிற எண்ணெய்க்கரை அழுக்கு மற்றும் வந்து வேறு என்ன ஒரு துர்நாற்றம் இருந்தாலும் அப்படி சுத்தமாக வந்து அந்த வலுவழுப்பு தன்மை எல்லாத்தையுமே எடுத்துரும் இந்த கோதுமை மாவு. இதுக்காக வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு லிக்விடு வாங்கி இல்லைன்னா சோப்பு வாங்கி மெனக்கிட்டு வந்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இது மட்டுமே போதும். ஈஸியாக வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக கோதுமை மாவு போட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டாவே வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். எண்ணெய் கரைகளும் வலுவழுப்பு தன்மைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிற தன்மை வந்து இந்த கோதுமை மாவு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்பாத்தி இல்லைன்னா பூரி இதுக்கெலாம் வந்து உருண்டை தட்டினீங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸசைஸ் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பீங்க. சில சமயம் வந்து நம்மளே மறந்துடும். அது வந்து ஒரு மாதிரி வந்து கலர் ஆயிரும். அது வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுவோம். அப்படிப்பட்ட வந்து மாவெல்லாம் இனிமேல் கீழே தூக்கி போடாதீங்க. அது கிளீனிங் டிப்ஸ்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்னரில் இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இதேமாரி கோதுமை மாவை உள்ளே வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னாவே சூப்பராக வந்து அந்த அழுக்கு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க கையில் கொடுத்தா கூட அழகாக வந்து எடுத்துருவாங்க. பாருங்கள், அந்த அதுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு, எல்லா அழுக்குமே வந்துடுச்சு பாருங்கள். இதுக்காக நீ மெனக்கிட்ட வந்து தேய்ச்சி கழுவணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியாக கேம் விளையாடுற மாதிரி தான். அப்படி ரவுண்ட் பண்ணி விளையாண்டாவே அழுக்கு எல்லாமே சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வந்து வேஸ்ட்டாக வந்து உருண்டைகள் ஆயிடுச்சு அப்படின்னா, சப்பாத்தி மாவு பூரி மாவுக்குலாம் உள்ள உருண்டைகள் ஆயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாதீங்க. இதேமாரி கிளீனிங் டிப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜன்னல் ஒருத்தர் அழுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த அழுக்கை எடுக்கிறதுக்கும் இதேமாரி உருண்டைகளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அழுக்கு சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுற டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வெங்காயம் உரிச்சாவே வந்து நம்ம கண்ணிலேருந்து தண்ணீர் வரும். இதனாலவே வந்து நம்ம சின்ன வெங்காயம்லாம் பெரும்பாலும் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தில் தான் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. எப்படி கண்ணில் வந்து தண்ணீரே வர வைக்காமல் ஈஸியாக வந்து நம்ம வெங்காயத்தை உரிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து இந்த டிப்ஸில் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நீங்கள் கத்தி வந்து எடுத்து வச்சுக்கணும். அந்த கத்தியை வந்து நல்லா வந்து அடுப்பில் கொண்டு வந்து சூடு தாங்குற மாதிரி, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக வந்து அந்த சூடு தாங்குற மாதிரி நீங்கள் வந்து சூடாக்கிட்டு இப்போ வந்து வெங்காயம் உரிச்சிங்க அப்படின்னா உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரவும் வராது. அந்த சூட்டுக்கு அந்த மேலுள்ள அந்த தோல் எல்லாமே உறிஞ்சிட்டு வந்துடும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பூண்டு உரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக மெனக்கிட்டு வந்து நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுடைய பூண்டை வந்து நீங்கள் உரிச்சிடலாம். இப்போ எவ்வளோ பூண்டு நீங்கள் உரிக்க போகிறீங்களோ அதை வந்து
எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எடுத்துகிட்டு வெயில் நல்லா சூடாக இருக்கும்போது இதை கொண்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து வெயிலில் வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அப்புறம் வந்து கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி கையோடு உரிக்கும் போதே அந்த பூண்டில் உள்ள தோல் எல்லாமே கலந்துட்டு வெளியே வந்துடும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு புதுமையான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பூண்டெல்லாம் வந்து நம்ம கையில் உரிக்கும் போது ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். மேல் தோல் எல்லாமே வந்து ஈஸியாக கலந்துட்டு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் வந்து 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டு கவுண்டர் டாப்பு வந்து ரொம்ப வந்து எண்ணெய் பசையாக இருக்குது, ரொம்ப எண்ணெய் பிடிச்சி போய் இருக்குது, ஒரு பொலிவே இல்லாமல் கவுண்டர் டாப் இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கேன். எல்லாமே வச்சுருப்போம். அப்போ வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் சில சமயம் வந்து கவுண்டர் டாப்பை வந்து எண்ணெய் பசையாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கண்ணுக்கு தெரியாத அழுக்குகளும் இருக்கும். ரொம்ப வந்து மங்கி போய் கலரே வந்து மங்கி போய் இருக்கும் அந்த கவுண்டர் டாப்பு. இது எல்லாமே போகிறதுக்கு இந்த புளி ஒன்று போதுங்க. இந்த புளி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்றோம். எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து நல்லா கைட்டாலே தேய்ச்சி விடணும். இப்படி தேய்ச்சி விடும்போது நம்மளுக்கு வந்து எண்ணெய் கொட்டிடுச்சு, எண்ணெய் பசையாக இருக்குது கவுண்டர் டாப்பு அப்படின்னு இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து சுத்தமாக வந்து இந்த புளி வந்து எல்லா கரைகளையுமே நீக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதுமே நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ அதை வந்து விம் ஜெல் இல்லைனா வந்து நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கவுண்டர் டாப் வந்து புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கொஞ்சோண்டு பாத்திரம் விளக்குற அந்த லிக்விடை போட்டு நான் தேய்ச்சி விட்ருக்கேன். இப்போ வந்து நல்ல ஒரு துணியை எடுத்து நீங்கள் வந்து தொடச்சி விட்டீங்க அப்படின்னா இப்போ கவுண்டர் டாப்பு பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்காக இருந்தது, இப்போ வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 100% உங்கள் கவுண்டர் டாப்பு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.